கோவில் நகரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி புவனேஸ்வரை வந்து நம்ம போய் சுத்தி பார்க்க போறோம். அதுவும் ஒருத்தருக்கு வெறும் 12,500 ரூபாயில புவனேஸ்வர் ஏர்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு பிக்கப் டிராப், பூரியில வந்து 3 ஸ்டார் ஹோட்டல்ல 2 நைட் ஸ்டே வித் பிரேக்ஃபாஸ்டோட கொடுத்துருவாங்க. கூடவே 3 நாள் புவனேஸ்வர் பூரியில இருக்கக்கூடிய அந்த ஜெகநாத் டெம்பிள், தௌலகிரி, சாக்ஷி கோபால் டெம்பிள், சந்திரபாகா பீச், ராம்சண்டி டெம்பிள், கொனார்க் சன் டெம்பிள், கோல்டன் பீச், லிங்கராஜா டெம்பிள்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு கூட்டு போய் அவங்களே வந்து சுத்தி காமிச்சிருவாங்க. நீங்க ரொம்ப நாளா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இந்த ஒடிஷா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போது இந்தியா மேப் எடுத்துக்கிட்டோம்னா அதில் தமிழ்நாடு, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அதுக்கும் மேலே தான் வந்து இந்த ஒடிஷா வந்து இருக்குது. இந்த ஒடிஷாவோட கேபிட்டல் அப்படின்னு சொன்னோம்னா புவனேஸ்வரை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஏர்போர்ட்டும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கேஆர்புரம் வரையும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு பஸ்ஸில் போயிட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருந்து புவனேஸ்வருக்கு ஃப்ளைட்டில் வந்து போயிட்டோம். ஸோ இந்த ஃப்ளைட்டில் நம்ம போகிறோம் இல்லையா, அந்த ட்ராவல் டைம் எவ்வளோ ஆகுனா 2 மணி நேரம் வந்து ஆகும். இந்த ஃப்ளைட்டோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன் நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு 10,000 ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே வந்து அப் அண்ட் டவுன் நம்ம புக் பண்ணிட முடியும். இந்த செக்இன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக இந்த ஒடிஷாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டோம். அங்கே நம்மளுடைய பேக் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்த உடனே டிரைவரு ப்ளஸ் கைடு அங்கே வந்து ரெடியாக இருப்பாங்க. கைடை பொறுத்தவரையும் நம்ம அடுத்த 3 நாள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவார். ப்ளஸ் ஏதாவது டவுட்னா அவருடைய நம்பர் கொடுத்து நம்மளை வந்து பேச சொல்லுவார். டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து கூட்டுட்டு கிளம்பிட்டாரு. ஒரு 25 நிமிஷம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். 25 நிமிஷம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தௌலகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து வருது. அந்த ஏரியாவில் பார்க்கிங்கில் வந்து நம்மளுடைய காரை நிறுத்திட்டாங்க. அங்கேருந்து மலை மேலே நம்ம அப்படியே நடந்து தான் போனோம். அதாவது இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து பார்க்கிங் எல்லாமே கீழே வச்சுட்டாங்க. இல்லைனா இது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வரையிலுமே நம்மளுடைய கார் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. அப்படியே நம்ம மேலே போக போக அந்த ஒடிஷா டூரிசம் டிபார்ட்மெண்ட் சார்பில் வந்து ஏகப்பட்ட பேனரு, அங்கே ஸ்டால் எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே மட்டும் இல்லை, ஒடிஷா முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அங்கங்கே இந்த மாதிரியான ஸ்டால்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இப்படியே நம்ம மேலே போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு நினைவு சின்னத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நினைவு சின்னம்னு கூட சொல்லலாம். ஏன்னா உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய, அதுவும் ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது கலிங்க போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். அது நடந்த இடம் இங்கே தான். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஒரே டைமில் இறந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த அந்த அசோக சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட தவறை உணர்ந்து இனிமே இப்படி வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமைதி பாதையில் வந்து போக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த புத்த மதம் இருக்கு இல்லையா, அதை பின்பற்றி புத்தரோட அந்த புகழை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு வந்து பரப்பி இருக்காருன்னா பார்த்துக்குங்க. ஸோ அதோட நினைவு சின்னமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த இடத்துல ஈவினிங்லாம் வந்தோம் அப்படின்னா லைட் அண்ட் ஷோலாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த நினைவு சின்னத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா புத்தருடைய சிலைகளை வந்து வெவ்வேறு வடிவங்களில் நம்ம வந்து பார்க்கலாம். கூடவே இந்த புத்தருடைய வாழ்க்கை வரலாறு வந்து அந்த கல்லில் வந்து அப்படியே சூப்பராக செதுக்கி வச்சிருப்பாங்க. அதையும் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த நினைவு சின்னத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தபாலேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வந்து இருக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் சிவபெருமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காரு. ஸோ அவரை போய் அப்படியே நம்ம வணங்கிட்டு அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் செவுத்துல வந்து விநாயகருடைய சிலையை வந்து நம்ம பார்க்கலாம். அங்கேயும் நம்ம வணங்கிட்டு சுற்றி இந்த கோயிலை சுற்றி வந்து நிறைய கோயில்கள் வந்து இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்க முடியும்.
இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம போயிட்டோம். ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு 45 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்கன்னா பூரி இருக்கு இல்லையா, ஸோ அதை நோக்கி தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது இந்த ஒடிஷாவை பொறுத்தவரையிலையும் புவனேஸ்வர், பூரி அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான பிளேஸை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவாங்க. இது தவிர இன்னும் முக்கியமான சுற்றுலா இடங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றா நான் அடுத்தடுத்து வந்து நம்ம அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியபாடி கோபிநாதர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீ சாக்ஷி கோபால் கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் தான். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கோயிலுக்குள்ளே போய் அங்கே வணங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இங்கேருந்து பூரி தான், இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பூரியோட ஒரு சைடில் தான் வந்து இருக்குது. இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான் பூரியோட அந்த டவுனுக்கு நம்ம போகிறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராக நம்ம வந்துட்டோம். இந்த பூரியில் இருக்கக்கூடிய கோல்டன் பீச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதோட ஒரு பகுதியில், அதாவது பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம தங்க போகிற அந்த ஹோட்டல் வந்து இருக்குது. நம்ம உள்ளே போய் அந்த செக்இன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே நேராக அந்த ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டோம். ரூமை பொறுத்தவரை ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே டீசெண்டாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3 நாள் நம்ம இங்கே தான் வந்து தங்க போகிறோம். இங்கே தங்கி தான் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றியும் பார்க்க போகிறோம். ஒடிஷாவில் வந்து பார்த்திங்கன்னா பூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, நல்ல ஃபேமஸான ஏரியா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோல்டன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு ஈவினிங் டைமில் வந்து வந்திருக்கோம். ஸோ ஈவினிங் வைப் வந்து வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இந்த கோல்டன் பீச்சில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குன்றது தான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க அப்படியே வந்து நம்ம பீச்சை போய் சுற்றி பார்க்கலாம். ஓகே, மீன் எல்லாம் பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சொல்லுவோம் இல்லையா, சீ ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்காங்க. உயிரோடும் இருக்குது, வறுத்தும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டக சவாரியெல்லாம் வந்து உள்ளே இருக்குது. ஒரு 4 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக பீச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அந்த கடல் அலைகளை எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கெல்லாம் வந்து இங்கே இருட்டிடுது. ஸோ 5:30க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து லைட்டிங்கோட சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் தாராளமாக போகலாம். இங்கே பார்த்தீங்களா, மறுநாள் காலையில் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இன்க்ளூடாக இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலும் ஏகப்பட்ட வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இட்லி, மசால் தோசை, பூரி, இந்த மாதிரி வெரைட்டியாக வந்து வச்சுருந்தாங்க. கூடவே அந்த ப்ரெட்டு, ஜூஸு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஐட்டம் எல்லாமே வந்து அங்கே இருந்தது. காலையில் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடுத்தடுத்த இடங்களை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒடிஷா சுற்றுலாவை பொறுத்தவரையும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ட்ராவல் லிங்க் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம வந்திருந்தோம். அவங்க தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து புக் பண்ணி ப்ராப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 நைட்டு 3 பகல், 3 நைட்டு 4 பகல்னு சொல்லிட்டு பேக்கேஜ் வந்து இருக்குது. இப்போ நம்ம 2 நைட்டு 3 பகல் போகிறோம் அப்படின்னா 12,500 ரூபாயும் ஒருத்தருக்கு. இதே 3 நைட்டு 4 பகல் அப்படின்னா 15,000 ரூபான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து லேண்ட் பேக்கேஜ் தான். ஃப்ளைட்டு நம்ம புக் பண்ணிக்கணும். அங்கே வந்து நம்மளை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் ட்ராப்பு, 2 நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே, பிரேக்ஃபாஸ்ட்டு, 3 நாள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் கூட்டுன்னு போய் சூப்பராக சுற்றி காமிச்சிருவாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஒடிஷாவில் இருக்கக்கூடிய இந்த பூரி ஜெகநாதரை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ராவல் லிங்க் ஹாலிடேஸ் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.